நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை அறிந்தவர்கள் எப்படிப்பட்ட பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் மனப்பூர்வமாய் பாவத்தை செய்து இன்னும் மேலும் பாவத்தை செய்து தனக்கு ஒரு பலி இருக்கிறது என்று சொல்லி நியாய தீர்ப்புக்கு அவர்கள் ஆவலோடு என்ன செய்தாங்கன்னா காத்திருக்கிறாங்க. அதாவது பயத்தோடு எதிர்பார்த்தலோடு அவர்கள் காத்திருந்து விரோதிகளை பட்சிக்கும் ஆக்கினி நம்ம மேல் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, தெய்வகுமாரனை தங்கள் சொந்த காலின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கடிதான ஆக்கினிக்கு பாத்திரவனாக இருக்கிறான் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க நேரமில்லை, காலமில்லை. அருமையான சகோதர சகோதரிகளை, ஒருவேளை நாம் சத்தியத்தை சரியாக நாம் அறிந்திருந்தோம் என்று சொன்னால் அன்றைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். சரியில்லாமல் நாம் செயல்பட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் மேலும் மேலும் பாவத்தை செய்து கொண்டிருப்போம். அன்றைய நியாய தீர்ப்பு நம்ம வரும். அப்படி வரும்போது நாம் அன்றைய கோபத்திற்கு ஆளாகிவிடுவோம். அப்படி கோபத்திற்கு ஆளாகாதபடி கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கர்த்தர் நம்மளை நடத்துவாராக.